A cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்க இந்த மெஷின்ஸை என்னென்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா பர்சன்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்போ பர்சன் செய்கிற வேலையை தான் என்ன பண்ணுது மெஷின் செய்யுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் மெஷினை வந்து பர்சன் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஃபார்முலா நமக்கு பர்சன்ஸ் அப்புறம் என்னது டேஸ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா ஹவர்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 7,000 சிமெண்ட் பேக்ஸ் அப்படின்னா என்னது ஒர்க் எவ்வளோ ஒர்க் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 சிமெண்ட் பேக் செய்கிறாங்க அப்படின்னு சரியா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெஷின்ஸ் பதிலாக என்ன பண்ணோம் பர்சன்ஸ் எடுத்திருக்கோம். சிமெண்ட் ஃபேக்ட்ரி மேக் 7,000 சிமெண்ட் பேக்ஸ். அப்போது ஒர்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டு 7,000 சிமெண்ட் பேக்ஸ் வேணும். எவ்வளோ நாளில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 டேஸில் செய்கிறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் 36 மெஷின்ஸ். அந்த பர்சன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் 36ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு மெனி பேக்ஸ். அப்போ நமக்கு இது தெரியாது எவ்வளோ ஒர்க் அவுட்புட் வருது. அப்போ இது அப்புறம் இது 18 டேஸ். 18 டேஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க 24 மெஷின்ஸை வச்சு செய்கிறாங்க. கிளியரா இங்கே பர்சன்ஸ் என்னவாயிருக்காங்க கம்மியாயிருக்காங்க. டேஸ் வந்து என்னவாயிருக்கு அதிகமாயிருக்கு. அப்போ ஒர்க் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P1 D1 இங்கே நமக்கு ஹவர்ஸ் இல்லை அதனால நம்ம விட்டுடலாம் பை W1 that is equal to P2 D2 by W2. கிளியரா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். வாட் இஸ் P1? P1 is 36 and what is D1? D1 என்னது 12 by W1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 which is equal to P2 என்னதுன்னு பார்த்தோம்னா 24 D2 என்னன்னு பார்த்தோம்னா 18 by X. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். எக்ஸை வந்து இங்கே கொண்டு போகிறோம். அப்போது இங்கே இருக்கிறது என்ன வந்துடும் டினாமினேட்டரில் வந்துடும். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இது அப்படியே தான் இருக்குது 24 மல்டிப்ளைடு பை 18. இங்கே இருக்கிறது மேலே போயிடும். ஸோ இங்கே இருக்கிறது இங்கேக்கு போயிடும் இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். சரியா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே போடுறேன். 24 × 18 இந்த 7,000 என்னவாயிடும் மேலே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இந்த பக்கம் வந்தாச்சு. மீதி என்ன இருக்குது 36 மல்டிப்ளைட் பை 12. இப்போ எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் இது எல்லாமே கீழே வந்துடும். தட் இஸ் 24 மல்டிப்ளைட் பை 18 மல்டிப்ளைட் பை 7,000 பை இங்கே என்ன வரும் 36 மல்டிப்ளைட் பை 12. கிளியரா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 124 is 24. இங்கே என்ன வரும் 224s are 12. 2 12s are 24. 112 is 12. இங்கே 2 12s are 24. இங்கே 118 is 18. 2 18s are 36. அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அகெயின் தட் 7,000 தான். அப்போ 7,000 சிமெண்ட் பேக்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட். கிளியரா? இப்போ நமக்கு இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதாவது மெஷின்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க டேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரேஷியோ சேமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒர்க்கும் வந்து சேம் ஒர்க் தான் முடியுது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் 7,000 bags can be made.